மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் இப்போது இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகள் மருந்துகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் உலகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி நான் தொடங்கினது நோக்கம் என்னவென்றால் லாபகரமான ஒரு எண்ணத்தை கொண்டு அல்ல, மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதுக்கும் ஒரு பெரிய கதை இருக்கின்றது. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு பெண் சிறிய வயதிலே திருமணம் முடித்தார். திருமணம் முடித்து அவர் அவருடைய கணவனினாலே பாரதூரமான தொல்லைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டார். பிறகு அவர் அந்த கணவரை அவர் விவாகரத்து செய்த பிற்பாடு அந்த ஏற்பட்ட அந்த PTSD என்று சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்று சொல்லுவோம், அந்த ஏற்பட்ட அந்த பாரதூரமான தாக்கம் அவர்களிடமிருந்து போவது என்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் அதை வெளியில் வருவதற்கு சரியாக உதவி செய்தேன். அதன் பிற்பாடு தான் அந்த பெண் தான் எனக்கு சொன்னார், டாக்டர், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி கட்டாயமாக நடத்துங்கள், உங்களுடைய விடயங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பல பேர் தொலைபேசியின் மூலம் அழைப்பெடுக்கிறார்கள். எடுத்து ஐயா இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் விந்து முந்துதல், அடுத்தது ஆண்குறி விரைப்பு அடையாத தன்மை எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், இவற்றுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். உண்மையாக எனக்கு கவலையாக இருந்தது. நான் சிகிச்சையை தான் போனேன். ஆனால் இன்று அதை செய்ய முடியும் யோசிச்ச பிறகு நேற்று 4-5 தொலைபேசி அழைப்புகள் இது சம்பந்தமாக எனக்கு வந்தது. உண்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு ஆண் ஒரு திருமணம் முடித்திருந்தால் அல்லது உங்களுக்கு ஒரு பெண் துணை இருந்தால் தயவு செய்து இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. அதாவது எனக்கு ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் இருந்தால் பரவாயில்லை, எனக்கு ஆண்குறி விரைப்படையாத தன்மை எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் பரவாயில்லை, நான் எப்படியும் என்னுடைய பாட்டிலே வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று நீங்கள் இருக்கவே முடியாது. அது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாவம். அண்மையிலே கூட நான் இந்தியாவிலிருந்து வருகின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தேன். அவர்கள் ஆயுர்வேதம் சம்பந்தமாக நடத்துகின்ற நிகழ்ச்சி. அவர் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட ஆண்கள் நேர நரகத்துக்கு தான் போவார்கள் என்று. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கின்ற மிகவும் ஒரு கூடாத விடயம் அது. ஏனெனில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணுடன் அவர் உறவு கொள்ள முடியாமல் அந்த பெண்ணை வைத்திருந்தால் அவர் அதுக்கு என்ன மறுமொழி சொல்ல போகிறார் என்பதுதான் முக்கியம். ஆனால் இங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், பெண்கள் வாயை திறந்து கதைக்க மாட்டார்கள். எங்களுடைய கலாச்சாரத்திலே, தமிழ் பேசுகின்ற எந்த கலாச்சாரமாக இருக்கலாம், இவ்வாறு பெண்கள் தங்களுடைய வாயை திறந்து ஒருபோதுமே கதைத்தது கிடையாது. நேற்று கூட நான் ஒரு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு ஜேர்னல், ஒரு சஞ்சிகையை நான் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இது சம்பந்தமாக அண்மையில் செய்த ஆய்வுகளின்படி உலகம் முழுவதும், நாங்கள் முதல் சொன்னோம், இந்த 3ஆம் உலக நாடுகளில் இருந்து உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களிலே 60% பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே 60% பெண்கள் ஒரு தரமாவது அவர்கள் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசத்தை அடையவில்லை என்றும், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், இந்த 3ஆம் உலக நாடுகள் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான், இப்படிப்பட்ட நாடுகளில் இருக்கின்ற பெண்கள் ஏறக்குறைய 95% 99% அது 90% 95 இருக்கிறார்கள், 95% 99 என்று சொல்கிறார்கள். நாங்கள் 90% 95 99 எடுத்தாலும் கூட ஒரு தடவையாவது இவ்வளவு காலம் 4-5 பிள்ளைகள் இருக்கிறது, 6-7 பிள்ளைகள் இருக்கிறது, தங்களுடைய வாழ்க்கை காலத்தை ஒரு தரமாவது ஒரு உச்சக்கட்டத்தை அடையவில்லை. எனவே இந்த உச்சக்கட்டத்தை ஒரு பெண் அடையாத, ஆர்காசத்தை அடையாவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்தும் ஒரு விதமான பிரயோசனம் இல்லாத நிலைமையை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் விந்து முதலுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமா அல்லது ஆண்குறி விரைப்படையாத எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சிகிச்சை அளிக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கின்ற ஆண்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் மருந்துகளை விற்பதற்காகத்தான் இதுக்கு கட்டாயம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அல்ல. முக்கியமாக ஒரு பெண்ணினுடைய, ஒரு மனைவியினுடைய நிலைமையிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இதை யோசிக்கின்றோம். அதே நேரத்தில் முக்கியமாக கவனித்துக்கொள், இப்படிப்பட்ட ஆண்கள், அவர்களுக்கு வாய்த்த பெண்கள் நல்லா இருந்தால் வீடுகளிலே இருப்பார்கள். அண்மையிலே கூட நான் கண்ட ஒரு நிகழ்ச்சி,
அவருடைய கணவர் ஒரு கப்பலிலே வேலை செய்து கொண்டு வருகிறார். அவர் 6 மாதம் அவர் செயலராக போய்விடுவார். அந்த 6 மாதம் அவர் வீட்டில் இருப்பதில்லை. மிச்ச 1 மாதம் அது 3 கிழமை வந்து தான் வீட்டில் இருப்பார். எனவே அந்த பெண் என்ன சொன்னார் என்றால், நேரடியாக அந்த ஆடம் சொல்லியிருக்கிறார், என்ன, நீங்கள் 6 மாதம் என்னிடம் இல்லை, எனவே நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் என்ன செய்வது, என்னுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸுக்கு நான் என்ன செய்வது. எனவே நீங்கள் இல்லாத நேரம் நான் ஒரு ஆண் துணையை தேடி வைத்திருக்கின்றேன். நீங்கள் வந்த பிற்பாடு நான் அந்த ஆணுடன் விதமான தொடர்பினை நான் வைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி, இது என்னை பொறுத்த மட்டும் என்ன அவர் சொன்னாலும் நான் பிழை என்று ஒருபோதுமே எடுக்க மாட்டேன். ஒருபோதுமே பிழை இல்லை. ஏனெனில் பெண்கள் கூட அவர்களுடைய உணர்ச்சிகள் இருக்கிறது. ஆண்களை தெரியுமே என்ன, ஒரு நாளும் எங்களுடைய வைத்தியசாலையில் கூட பார்த்து கொண்டு இருக்கிறேன். பெண்களுக்கு அவருடைய உணர்ச்சிகளை வாய்க்கால் தேட ஒரு விதமான விதிகளும் கிடையாது என்றபடியினாலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ஆண்களிலே நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், ஆண்களிலே அந்த உணர்ச்சி வருவது 2 நிலைமை. முதலாவதாக எரவுசல், இரண்டாவதாக ஆர்காசம். அதாவது உணர்ச்சி எழும்புவது அல்லது அது எரவுசல் அண்ட் எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லலாம். அடுத்ததாக ஆர்காசம் என்று சொல்லலாம். எரவுசல், எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆர்காசம் 2 நிலைமைகள் தான் இருக்கிறது. முதலாவதாக பாலியல் ரீதியான உணர்வுகள் ஏற்படும். அதன் பிற்பாடு அவருக்கு உச்சக்கட்டம் வந்து விந்து வெளியேறும். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. முதலாவதாக அவருக்கு எரவுசல் இருக்கின்றது, இரண்டாவதாக எக்ஸைட்மெண்ட் வருகிறது, மூன்றாவதாக பிளட் டு ஃபேஸ் இருக்கிறது, நான்காவதாக ஆர்காசம். அதாவது முதலில் என்ன ஏற்படுகிறது, எரவுசல் அண்ட் எக்ஸைட்மெண்ட். அதாவது ஒரு ஆணுடன் அல்லது ஆண்குறியை கண்டவுடனோ பெண்களுக்கு உணர்ச்சியில் கிளம்பெழும்போது, அல்லது ஒரு தன்னுடைய கணவரோ அல்லது ஆண் துணையோ பல நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் அவரை கண்டவுடனே அவர் ஒரு விதமான தொடுகை ஒன்றும் இல்லாமலே அந்த பெண்ணுக்கு எரவுசலும் உணர்ச்சி கிளம்புவதும் அதே நேரத்தில் அந்த ஆசையும் ஏற்படுது, எரவுசல் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ரெண்டாவதாக என்ன சொல்லுவோம், இந்த எரவுசல் போய் ரெண்டாவதாக எக்ஸைட்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த பெண்ணுடன் அந்த ஆணுடன் தொடர்பினை வைத்துக்கொள்ள வேண்டும் என வேட்கை அவா ஏற்படுகிறது. மூன்றாவது நிலைமை என்ன, அப்படி ஒரு பிளாட்டு, ஒரு விதமான சைகையும் இல்லாமல் அப்படியே அவர்கள் இருப்பார்கள். நான்காவதாகத்தான் அவருக்கு உச்சக்கட்டம் இந்த ஆர்காசம் ஏற்படுகிறது. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், எவ்வாறு ஆண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது இந்த விந்து வெளியேறுவது அல்லது சுக்கிலப்பாயம் வெளியேறுவது ஏற்படுகிறதோ, பெண்களுக்கும் இந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் இருக்கிறது. இது பல பேருக்கு கூட தெரியாத ஒன்றாக இருக்கிறது. சில வைத்தியர்களுக்கு கூட, பெண் வைத்தியர்களுக்கு கூட தெரியாத ஒன்றாக நான் அண்மையிலே அப்படி ஒரு அனுபவம் கூட எனக்கு ஏற்பட்டது. எனவே என்ன ஏற்படுறது, ஃபீமேல் இஜக்குலேஷன், பெண்களுக்கு ஆர்காசம் என்ற உச்சக்கட்டம் ஏற்பட்டு அதன் பிற்பாடு அந்த உச்சக்கட்ட நிலைமையிலே அந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் என்று சொல்லி பெண்ணினுடைய யோனி பகுதியிலிருந்து சுரங்கள் நன்றாக வெளியேறுகிறது. இந்த நிலைமை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தினால், அதாவது ஃபீமேல் இஜக்குலேஷன் என்ற நிலைமையை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்துவாராக இருந்தால், அந்த பெண் ஒரு நாளும் அந்த ஆணை விட்டு போட்டு போக மாட்டார். ஏன், அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு 2-3 வருடங்கள் வேறு இடத்தில் இருந்தாலும் கூட அந்த பெண் தனக்கு அந்த உச்சக்கட்டத்தையும் அந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் சொல்லப்படுகிற அந்த தண்ணி வெளியேறுகிற நிலைமையும் ஏற்படுத்துகிற அந்த ஆணை அவர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். எனவே இந்த நிலைமைகள் கட்டாயமாக நாங்கள் ஒரு பெண்ணை பற்றிய நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த வருத்தங்கள் ப்ரீமேச்சர் இஜக்குலேஷனாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அவற்றுக்குரிய சிகிச்சை நாங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அமைத்து பெல் சைன் அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.